நீதிமான் ஒருவனும் இல்லை. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ரோமர் அதிகாரம் 3 கேள்விகளும் பதில்களும். இப்படியானால் யூதனுடைய டேஷ் என்ன? மேன்மை என்ன? எதினாலே யூதனுக்கு பிரயோஜனம் என்ன? விருத்த சேதனம். யூதரிடம் ஒப்புவிக்கப்பட்டது எது? தேவனுடைய வாக்கியங்கள். தேவனுடைய வாக்கியங்கள் யூதரிடம் ஒப்புவிக்கப்பட்டது அவர்களுக்கு எப்படியானது? விசேஷித்த மேன்மை. விசுவாசியாமற் போனவர்கள் யார்? யூதரில் சிலருடைய அவிசுவாசம் எதை அவமாக்க மாட்டாது? தேவனுடைய உண்மை. சத்தியபரர் யார்? தேவன். எந்த மனுஷனும் எப்படிப்பட்டவன்? பொய்யன். தம்முடைய வசனங்களில் நீதிபரராய் விளங்குபவர் யார்? தேவன். எது விசாரிக்கப்படும் போது வெற்றி அடையும்? தேவனுடைய நியாயம். நான் மனுஷர் பேசுகிற பிரகாரமாய் பேசுகிறேன். நான் யார்? பவுல். நம்முடைய அநீதி எதை விளங்க பண்ணலாம்? தேவனுடைய நீதி. கோபாக்கினையை செலுத்துகிறவர் யார்? தேவன். கோபாக்கினையை செலுத்துகிற தேவன் எப்படிப்பட்டவர் என்று சொல்லக்கூடாது. அநீதர். உலகத்தை நியாயம் தீர்ப்பவர் யார்? தேவன். தன் பொய்யினாலே எது தேவனுக்கு மகிமையுண்டாக விளங்குமானால் நான் பாவி என்று தீர்க்கப்படுவானேன் என்று பவுல் கேட்கிறார். தேவனுடைய சத்தியம். நன்மை வரும்படிக்கு டேஷ் செய்வோமாக என்று சொல்லலாம் அல்லவா? தீமை. யார் மேல் வரும் ஆக்கினை நீதியாய் இருக்கும்? தகாத விதமாய் போதிக்கிறவர்கள். யூதர் கிரேக்கர் யாவரும் எதற்கு உட்பட்டவர்கள்? பாவம். டேஷ் ஒருவனாகிலும் இல்லை. நீதிமான். எது உள்ளவன் இல்லை? உணர்வுள்ளவன் இல்லை. யாரை தேடுகிறவன் இல்லை? தேவனை தேடுகிறவன். எல்லாரும் எப்படி கெட்டு போனார்கள்? வழி தப்பி. எதை செய்கிறவன் இல்லை? நன்மை செய்கிறவன் இல்லை. திறக்கப்பட்ட பிரேத குழி எது? தொண்டை. எவைகளால் வஞ்சனை செய்யப்படுகிறது? நாவுகள். எதின் கீழே பாம்பின் விஷம் இருக்கிறது? உதடுகள். சபிப்பினாலும் கசப்பினாலும் நிறைந்திருப்பது எது? வாய். ரத்தம் சிந்துகிறதற்கு தீவிரிக்கிறது எது? கால்கள். நாசமும் நிர்பந்தமும் எங்கே இருக்கிறது? வழிகளில். எதின் வழியை அறியாதிருக்கிறார்கள்? சமாதான வழி. கண்களுக்கு முன்பாக எது இல்லை என்று எழுதியிருக்கிறது? தெய்வ பயம். உலகத்தார் யாவரும் எதற்கு ஏதுவானவர்கள்? தேவனுடைய ஆக்கினை தீர்ப்புக்கு. நியாயப்பிரமாணம் சொல்லுகிறதெல்லாம் யாருக்கு உரியது? நியாய பிரமாணத்துக்கு உட்பட்டவர்களுக்கு. நியாய பிரமாணத்தினால் வருகிறது எது? பாவத்தை அறிகிற அறிவு.
எந்த மனுஷனும் எவைகளினால் தேவனுக்கு முன்பாக நீதிமானாக்கப்படுவதில்லை. நியாய பிரமாணத்தின் கிரியைகள். நியாய பிரமாணம் இல்லாமல் வெளியாக்கப்பட்டிருப்பது எது? தேவநீதி. தேவநீதியை குறித்து சாட்சியிடுகிறவைகள் எவை? நியாய பிரமாணமும் தீர்க்க தரிசனங்களும். இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால் பலிப்பது எது? தேவநீதி. தேவநீதி எவர்கள் மேல் பலிக்கும்? விசுவாசிக்கிற எவர்கள் மேலும். வித்தியாசம் பாராமல் விசுவாசிக்கிறவர்களிடம் பலிப்பது எது? தேவநீதி. எல்லாரும் பாவம் செய்து டேஷ் அற்றவர்கள் ஆனோம். தேவ மகிமை. இலவசமாய் அருளப்படுவது எது? தேவனுடைய கிருபை. தேவனுடைய கிருபையினாலே யார் மூலமாய் நீதிமான்களாக்கப்படுகிறோம்? இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்துவில் உள்ள டேஷ் கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறோம். மீட்பை கொண்டு. முற்காலத்தில் நடந்த பாவங்களை பொறுத்து கொண்டவர் யார்? தேவன். யாரிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவனை தேவன் நீதிமானாக்குகிறார்? இயேசு கிறிஸ்து. இக்காலத்தில் தேவன் தமது டேஷை காண்பிக்கிறார். நீதியை. கிருபாதார பலியாக தேவன் யாரை ஏற்படுத்தினார்? இயேசு கிறிஸ்துவை. நீக்கப்பட்டு விட்டது எது? மேன்மை பாராட்டல். நியாய பிரமாணத்தினால் அல்ல, அப்படியானால் எது? விசுவாச பிரமாணம். மனுஷன் எதின் கிரியைகளால் நீதிமானாக்கப்படுவதில்லை? நியாய பிரமாணம். மனுஷன் எதினால் நீதிமானாக்கப்படுகிறான்? விசுவாசம். தேவன் எவர்களுக்கும் தேவனாயிருக்கிறார்? புறஜாதிகள். விருத்த சேதனம் உள்ளவர்களை தேவன் எதினால் நீதிமான்கள் ஆக்குகிறார்? விசுவாசத்தினால். விசுவாசத்தின் மூலமாக தேவன் எவர்களை நீதிமான்கள் ஆக்குகிறார்? விருத்த சேதனமில்லாதவர்களை. விசுவாசத்தினால் எது அவமாக்கப்படுவதில்லை? நியாய பிரமாணம். விசுவாசத்தினால் நிலைநிறுத்தப்படுவது எது? நியாய பிரமாணம். கிறிஸ்துவுக்கே மகிமை உண்டாவதாக. இக்கேள்விகள் வேதாகம புதையல் புத்தகத்தில் எடுக்கப்பட்டவை. நன்றி.